உங்களோட முதல் மூவ் இந்த சிப்பாயை எடுத்து D4ல வைக்கும்போது ஆப்பனண்ட் ஒருவேளை அவரோட இந்த சிப்பாயை எடுத்து F5ல வச்சாருன்னு வச்சுங்களேன், அவரை நீங்க வெறும் 6 மூல செக்மேட் பண்ணலாம். ஸோ உங்களோட ரெண்டாவது மூவ் என்ன பண்ணணும்னா இந்த பிஷப் எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ என்ன பண்ணுவாரு, பிஷப்பை விரட்டுறதுக்காண்டி அவர் இந்த சிப்பாயை எடுத்து இங்க வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும், இப்போ பிஷப்பை காப்பாற்றணும். ஸோ பிஷப்பை கொண்டு போய் நேராக இந்த இடத்துல வைக்கணும், H4ல வைக்கணும். ஸோ என்ன பண்ணுவார் ஆப்போனண்ட்டு, பிஷப்பை திரும்பவும் அட்டாக் பண்றதுக்கு அவரோட சிப்பாயை எடுத்து G5ல வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், நீங்க திரும்பவும் பிஷப்பை காப்பாற்றணும். ஸோ பிஷப்பு போறதுக்கு இந்த ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துக்கு வச்ச உடனே ஆப்போனண்ட் என்ன பண்ணுவாரு, ஆஹா பிஷப் நல்லா லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த சிப்பாயை எடுத்து இங்க வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, சிப்பாயை காப்பாற்ற எந்த வேலையும் பண்ணாம அதுக்கு பதில் இந்த ராஜாக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாய E3 மூவ் பண்ணணும். ஒருவேளை ஆப்பனண்ட் இதுக்குடா இவன் வந்து சிப்பா பிஷப்பை காப்பாத்தாம இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு யோசிச்சு வேற மூவ் பண்ணாரு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதோட முழு வீட்டுல சொல்லியிருக்கேன். ஒருவேளை அதை கவனிக்காம அவர் இந்த சிப்பாயை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட 6வது மூவ் இந்த ராணியை கொண்டு போய் நேரா இந்த இடத்துல வச்சீங்கன்னா அவ்வளவுதான், செக்மேட்.